ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் கேட்டால் சொல்லுவாங்க, அவர் எப்படி காஃபி சாப்பிடுவார் அப்படின்னா, சூடாக அந்த செம்பில் கொண்டு கொடுப்பாங்களாம். கொண்டு வர்றவனே கை சுடுமா, அதை செம்பில் வாங்கி இப்படி ஊற்றுவாராம், உள்ளேருந்து ஆவி வெளியே போகுமா, அப்படியே அவ்வளோ சூடாக குடிக்கணும். சூட்டுக்கு ஒரு ருசி, சிவப்புக்கு ஒரு அழகு, கருப்புக்கு ஒரு அழகு, காந்தலுக்கு ஒரு ருசி. காந்தலுக்கு ஒரு ருசி என்னதுங்களா, மோர் மிளகாயை நல்லா கருக்கித்தான் சாப்பிடணும், நெய்யை உருக்கித்தான் சாப்பிடணும், மோரை நீரை ஊற்றி பெருக்கித்தான் சாப்பிடணும். உருக்குதல், பெருக்குதல், கருக்குதல், இதெல்லாம் சாப்பாட்டு ருசி நமக்கு. நம்ம நாக்கு எப்படிப்பட்ட நாக்கு? இப்போ வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும்? தற்காத்து, தற்கொண்டான் பேணி, தகை சார்ந்த சொற்காத்து, சோர்விழால் பெண். பெண்ணுக்கான கடமைகள் என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் இதை ஏற்றுக்குருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பெண்ணுரிமை காலம்னு நம்ம சொல்கிறோம். தற்காத்து அது எல்லாத்துக்கும் வேணும். தற்கொண்டான் பேணியை ஏற்றுக்குருவாங்களான்னு தெரில. ஆமாம், நல்லா இருக்குல்ல, அவருக்கான வேலையை நான் பார்க்க முடியுமா? அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது, புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே, தங்கச்சி கண்ணே, உனக்கு சில புத்துமதிகள் சொல்லுறக்கு எழுப்பண்ணே முன்னே. பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு ஒரு படம். அதில் சொல்லுவார், மாமனார மாமியாரை மதிக்கணும், மாலை இட்ட கணவனையே துதிக்கணும், சாமக்கோழி கூவையிலே விழிக்கணும், சாணம் தொளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை தொடங்கணும் அப்படிம்பார். இதெல்லாம் நடக்கிற காரியமா? யோசிச்சு பாருங்க. காலையில் எழுந்திரிச்சு இது வேண்டாம். தற்காத்து, தற்கொண்டான் பேணி, தகை சார்ந்த சொற்காத்து. தேவையான அளவு தான் பேசணுமா, பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சோர்விலால் பெண், கடைசி வார்த்தை அற்புதமான வார்த்தைங்க. எந்நேரமும் சுறுசுறுக்கக்கூடிய பெண்ணு தான் ரொம்ப அழகானவ. அழகுன்னா தனியாக கிடையாதுங்க, டைனமிக்காக இருக்கிறது அதான சிறப்பு. அப்படி இருக்கணும். கணவனும் அதுக்கேற்றபடி இருக்கணும். இப்போ மார்கழி மாதத்தில் கோலம் போடுறதுக்கு எந்திரிச்சு காலை மடக்கி புள்ளி வச்சு கோலம் போட்டு அந்த செம்மண் பட்டை பிடிச்சி பூசணி பூ வச்சு அந்த அப்படி அப்படி எந்திரிக்கிற போது சூரியன் இதில் கிழக்கு நோக்கி எந்திரிப்பான். அப்படியே அப்படி எந்திரிக்கிற போது இவருடைய அந்த அழகான காலை நேரத்தை அவள் யோசிப்பா. கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்துன்ற கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய். கீழே ஈரம், கிழக்கு வெளுக்குது, சூரியன் எந்திரிக்குது, அழகான காற்று வீசுது, அருமையான கோலம் போட்டிருக்கோம். இப்போ இந்த மனைவி என்ன நினைப்பாலாம், இந்த அழகான காட்சியை நம்ம கணவனுக்கு காட்டினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, என்னங்க அப்படிம்பாளாம். அவன் திடீர்னு ஓடி வந்து டங்குன்னு அந்த கோலத்தில் குதிச்சு, என்ன 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 போய் படு போ, கோலத்தை பாருன்னா இப்படி அலங்கோலமாக ஓடியாந்து அதில் வந்து ஆடுவாங்களா? அவன் ஏன் ஓடியாந்தான் தெரியுமா? செயின் அத்துப்பிட்டாயின்னு ஓடியாந்துருக்கான். என்ன அவங்க எவ்வளோ அவனுக்கு ரசனை வேணும், ஒத்த ரசனை, ஒத்த சிந்தனை. சாப்பிட்றப்ப கூட அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்லி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுமா? மண்ணு மாதிரி உட்காந்து திங்கப்படாதுங்க. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஒரு ஜென்மம் இருக்கா? நல்லா சாப்பிட்றோம், அழகாக சாப்பிட்றோம். ஒரு குழம்பு வச்சா, இந்த குழம்பு என் தாய் வச்சது, இது என் மனைவி வச்சது, என் மகள் வச்சது, எப்படி கண்டுபிடிக்கலாம்? கைமணம் அப்படிமோ. சமையலில் ஈர்க்கணுங்க. வீட்டுக்குள் நுழையிறப்ப என்ன குழம்புன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா வாசனை சொல்லணும். வாய்க்கிட்ட மூக்கு வச்சான் கடவுள், அதனால தான் உள்ள நுழையிறப்ப என்ன செய்யணும், அது வரணும். அதான் நம்ம ஊரில் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவான், சாப்பிட்றப்ப சூடாக சாப்பிட்றது ஒரு பெருமைங்க. சூட்டுக்கு ஒரு ருசி, சிவப்புக்கு ஒரு அழகு, கருப்புக்கு ஒரு அழகு, காந்தலுக்கு ஒரு ருசி. சிவப்பாக இருந்தால் அழகாக இருக்கும். இப்போ ராஜேஷ் கண்ணா பார்த்தோன்னு ஹிந்தி லீட் மாதிரி இருக்கார், பேரும் சரி அவர் ஆளும் சரி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சிவப்புக்கு ஒரு அழகு, சூட்டுக்கு ஒரு ருசி, சுட சுட இது பண்ணணும். ராஜாஜி அவர்கள் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் கேட்டால் சொல்லுவாங்க, அவர் எப்படி காஃபி சாப்பிடுவார் அப்படின்னா, சூடாக செம்பில் கொண்டு கொடுப்பாங்களாம், கொண்டு வர்றவனே கை சுடுமா, அதை செம்பில் வாங்கி இப்படி ஊற்றுவாராம், உள்ளேருந்து ஆவி வெளியே போகுமா, அப்படியே அவ்வளோ சூடாக குடிக்கணும். சூட்டுக்கு ஒரு ருசி, சிவப்புக்கு ஒரு அழகு, கருப்புக்கு ஒரு அழகு, காந்தலுக்கு ஒரு ருசி. காந்தலுக்கு ஒரு ருசி என்னதுங்களா, மோர் மிளகாயை நல்லா கருக்கித்தான் சாப்பிடணும், நெய்யை உருக்கித்தான் சாப்பிடணும், மோரை நீரை ஊற்றி பெருக்கித்தான் சாப்பிடணும். உருக்குதல், பெருக்குதல், கருக்குதல், இதெல்லாம் சாப்பாட்டு ருசி நமக்கு. நம்ம நாக்கு எப்படிப்பட்ட நாக்கு? வெள்ளைக்காரனுக்கு மேலே ஒரு ரொட்டி, கீழே ஒரு ரொட்டி, நடுவில் ஒரு
ஒரு லெக் பீஸ் இருந்தால் தின்ட்டு போயிடுவாங்க. நம்ம திம்பமா? ஊறுகாயிலே 36 வகை சாப்பிடுவோம் நம்ம. ஆனால் அதெல்லாம் போச்சுங்க. என்னைக்கு ஃப்ரிட்ஜு வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அன்னையோடு நம்ம ரசனைக்கு பூராத்துக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு மனைவி வத்தக்குழம்பு ஊற்றி கணவனுக்கு இப்படி ஊற்றுறாங்க. அவன் நாக்கில் வச்சு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டான். போன மாதம் 15ஆம் தேதி நீ ஒரு வத்தக்குழம்பு வச்சு இல்லை, அதே மாதிரி இருக்கு அப்படின்னா அதே தான், பேசாமல் சாப்பிடு. ஏன்னா 188 சீரியல் ஓடுது. ஒத்த மனுஷி பாப்பனா வத்தக்குழம்பு போப்பனா. எங்கள் அம்மா வச்ச குழம்பு மாதிரி என் மனைவி வைக்க முடியல. நான் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, மனைவி மேலே குற்றம் இல்லைங்க. என் இளமையில் என் தாய் தந்த அந்த ருசி அது எனக்கு அப்படியே நினைவில் நிற்குது. இதே வார்த்தை என் பையன் சொல்லுவான், அவங்க அம்மாவுக்கு சொல்லுவான். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா, விருந்தாட்கள் வர்ற போது அவர்களை வரவேற்கிற தன்மை நம்மகிட்ட உண்டுங்க. இல்லற வாழ்வின் இனிமேல் முக்கியமான ஒன்று. அதுக்கு எங்கே தெரியுமா உதாரணம் தெரியுங்களா, சிலப்பதிகாரத்தில் கோவலன் எல்லா பொருளையும் தொலைச்சிட்டு கண்ணகி வீட்டுக்கு வர்றாங்க. மாதவி வீட்டிலேருந்து வர்றான். அப்போ வான்பொருள் குன்றம் தொலைத்தனி சொல்லிட்டு கண்ணகி ஒரே ஒரு வருத்தத்தை தாங்க பதிவு பண்ணான். நீ எல்லா பொருளையும் தொலைச்சிட்ட பா, பரவாயில்ல. அவமானப்படுற மாதிரி இதே ஊரில் இன்னொரு வீட்டில் இருந்தேன், அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் என்னால் பொறுக்க முடியாத ஒரு விஷயம் உண்டு தெரியுமா, கண்ணகி சொல்கிறா. என்ன தெரியுமா, நீ இல்லாத இந்த காலங்களில், நல்லா கவனிங்க, நீ இல்லாத இந்த காலங்களில் இந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளு கூட வந்ததில்லடா. என்னால் இந்த பிறவியில் ஒரு விருந்தாளுக்கு கூட சாப்பாடு போடுகிற வாய்ப்பு இல்லாமல் போச்சடா சண்டாள பாவி. யார் கணவன் அவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, என் தப்பு தான் அது. ஆனால் அதெல்லாம் காட்டில் என்ன தெரியுமா, நான் விருந்தாளுக்கு சாப்பாடு போடுற வாய்ப்பு இழந்தேன்டா. அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர்கோடலும் இழந்த எண்ணெய் நாங்கள். இதே வார்த்தை கம்பராமாயணத்தில் வருது. சீதை அங்கே அந்த ராவணனுடைய அந்த அசோகணத்தில் உட்கார்ந்துருக்கப்ப என்ன நினச்சா எழுகிறா தெரியுமா, நம்ம இல்லாத நேரத்தில் நம்முடைய அந்த ஆசிரமத்துக்கு யாராவது வந்தால் நம்ம ராமன் என்ன பாடுபடுவார், விருந்து கண்ட போது என்னொருமோ என்று எண்ணி விம்மும் அப்படிங்கிறார். எப்படி சாப்பாடு போட முடியும்? இன்றைக்கி அது இருக்கா? இன்றைக்கி யாராவது விருந்தாள் வந்தால் பயப்படுறோம். அப்படியே ஃபோன் பண்ணால் வந்துட்டீங்க முதல் கேள்வி கேட்குறோம். இல்லை ஃபோன் பண்ணால் நீங்கள் வீட்டை பூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஃபோன் பண்ணாமல் வந்தேன். அவன் எப்படி ஆள் பாருங்க. ஒரு ஆள் உள்ள சாப்பிட வந்திருக்காரு பசியில். அவரை பார்த்தோன்னே இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஒரு ஐடியா பண்ணுச்சு. ஆமாம், நீங்கள் எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வெளியே சாப்பிட்டு தான் வருவீங்க அப்படின்னு இருக்கு. அவன் பசியில் வந்திருக்கான், அவன் விடலை. அப்படியே நான் சாப்பிட்டாலும் நீங்கள் என்ன சோறு போடாமலாம் விட்டுருவியே. இந்த அம்மா விடலை, அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைகள் 5-10 கொடுக்காமலா போயிடுவீங்க. அவன் அதுக்கு மேலே போடான், அப்படியே நீங்கள் என்ன நான் கொடுத்தாலும் வாங்குற மாதிரியே பிள்ளையை வளர்த்துருக்கியே. இதுவா வாழ்க்கை? இல்லைங்க. விருந்து, உறவு, காப்பு, இதுக்கு மேலே என்ன? வீட்டில் குழந்தைகள் குழலிருந்து யாழிருந்து 80 மக்கள் மழலை சொல் கேளாதவர். என்ன அழகா இந்த சொன்னாங்க இல்லையா, தமிழ் வாத்தியங்கள் வாசிக்கிற போது என்ன சந்தோஷங்க. உலகத்தில் 3 கருவிங்க, காற்று கருவி, புல்லாங்குழல், நாதஸ்வரம், கம்பி கருவி, யாழ், வீணை, 3வது தோல் கருவி. அது என்ன? மத்தளம், மிருதங்கம், முழவு. உலகத்தில் 3 கருவி தாங்க. இந்த 3 கருவியும் கண்டுபிடிச்சவன் தமிழை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 கருவியும் கண்டுபிடிச்சவன் தான். எப்படி தெரியுமா? குழல் இனிது, யாழ் இனிது, 80 மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதில் குழல், யாழ் வருது. முழவுங்கிற ஒரு சொல் இருக்குது. இந்த முழவுங்கிற சொல்லை யார் பயன்படுத்துகிறான்னா, திருஞான சம்பந்தர் பயன்படுத்துகிறார். புலனைந்தும் பொறிகளங்க நெறிமைங்க அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அளமந்த போதாக அஞ்சல் என்று அருள் செய்வார் அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள் நடவாள முழவதிர மழையன்றஞ்சி சிலமந்தி அளமந்து மரபேர் முயல்பார்க்கும் திருவையாறு. திருவையாற்று இந்த பாட்டு வருது. முழவுன்னா தோல் கருவி, குழல் இது என்ன காற்று கருவி, யாழ் கம்பி கருவி. இந்த 3 கருவி சிறப்பு. தமிழில் 3 லகரம் இருக்குது. அப்படியா அப்படின்னு அதிர்ச்சி அடையக்கூடாது. ஏன்னா ரொம்ப பேருக்கு அது தெரியாது. லகரம், குண்டு லகரம்,
பொதுலகரம், சிறப்புலகரம். இப்போ லட்டு அது குண்டுலகரம். பொதுலகரம்னு என்ன தெரியுங்களா? பள்ளிக்கூடம் எழுதுறோம்ல, அதுக்கு ஏன் பொதுலகரம்னு பேர்னா அது வடமொழியிலையும் வரும், தமிழ் மொழியிலையும் வரும். ஆனால் சிறப்புலகரம் தமிழுக்கு மட்டுமே வரும். அதுதான் அதை உச்சரிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். வாழைப்பழம் அப்படி தான் சொல்லணும். எத்தனை பேர் சொல்கிறோம்? ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, வாழைப்பழம். அவன் வாயப்பயம் அப்படின்னு இருக்கான். வாழைப்பழம், வாயப்பயம். உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாப்போ. அவங்க அப்பா வந்தார். உங்கள் பையன் என்ன சொல்கிறான்? வாழைப்பழம்னு சொன்னால் வாயப்பயம்னு சொல்கிறான். உடனே அவர் சொன்னார், அது எங்கள் பயக்க வயக்கம் அப்படின்னாரு. வாத்தியாருக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு சொந்த ஊர் எங்கேன்னாரு. சொந்த ஊர் கிழக்கே அப்படின்னா அந்த இங்கே எதுக்கு வந்த? பொயக்கே போ, அவ்வளோதான், வராது. லகரத்தில் இவ்வளோ சிறப்பு இருக்குது. நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்களோடு இருக்கின்ற மகிழ்ச்சி. மழை கூட சில நாளில் தேனாகலாம், மண் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா. எவ்வளோ அழகான வார்த்தைங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இதில் குடும்பத்தில் தான் பார்க்க முடியும். மூத்தோரை பேணுதல், விருந்தினரை உபசரித்தல், கணவருக்கு சமைத்து கொடுத்தல், பிள்ளைகளை பாதுகாத்தல். இது கணவன் மனைவி 2 பேர். நீ தான் அந்த வேலையை பார்க்கணும், நான் தான் அந்த வேலையை பார்க்கணும் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கலாம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அமெரிக்காவுக்கு போயிருந்த போது முதல்ல 2003 ஒரு நம்ம ஊரில் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்னென்னா, எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க தட்டை எடுத்துகிட்டு போய் அவங்களே சுத்தப்படுத்தி வைக்கிறாங்க. நான் மாத்திரம் சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருந்திருக்கேன். 3ஆம் நாள் ஆனால் அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை. என் தட்டையை எடுத்துட்டாங்க. 3ஆம் நாள் கண்டுபிடிச்சிட்டேன், வெக்கப்பட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நான் என் தட்டை எடுத்தேன். அதனால் பரவாயில்லையா, நீங்கள் எங்கள் விருந்தினர் தானே அப்படின்னாங்க. இல்லைம்மா தப்பு சொல்லிவிட்டு அதை நான் சரி பண்ணிவிட்டு ஊருக்கு வந்தவுடனே இதை நான் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு என் தட்டை எடுத்தேன்ல, எங்கள் குடும்பமே எந்திரிச்சு என்னை கும்பிடுது. நாங்கள் என்ன செஞ்சாலும் மன்னிச்சுக்குங்க, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்குங்க? என் தட்டை நான் கழுவுனா நான் கோபமாக இருக்கேனா? எவன் கண்டுபிடிச்சேன் அப்படி? 10-17 ஆண்டு ஆச்சுங்க. இன்றைக்கும் நான் என் தட்டை கழுவுறதுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு என் பேரன் அவனுடைய தட்டை எடுத்துகிட்டு போகிறான், மற்றவர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்ல பழக்கங்கள் எங்கே இருந்தாலும் அதை நம்ம பழகிக்கிட்டால் தப்பு இல்லைங்க. குடும்பம் என்ற ஒரு அமைப்பு சாதாரணமாக கிடைக்குமா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்ல அகுதுரும் கழுமள வளநகர், பெண்ணின் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. திருஞான சம்பந்த பெருமான் ஆளவா என்னையும் அங்கே இருக்க நீயும் வாழ்த்திய இடம் எதுன்னா மதுரை. அப்படி வாழ்த்துற போது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு சொன்னால் தான் உண்மை. வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் நம்மெதிரே, பூரண பொற்குடம் ஏந்தி புறமங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்ணேன் தோழினான்னு ஆண்டாள் கனவு கண்டாள்னு சொன்னால் அந்த கனவு நனவாகிற நாள் தானுங்க திருமணம். அந்த திருமணங்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி சொல்லவே வருத்தமாக இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அதீதமான குடும்ப வழக்குகள், அதாவது விவாகரத்து வழக்குகள் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறாங்க. பயமாக இருக்குது, பயமாக தான் இருக்குது. ஏன் இப்படி ஆகுது, என்ன காரணம் தெரியல நமக்கு. அதுக்கு தான் இவங்கெல்லாம் அதை கவனத்தில் கொண்டு எழுதுகிறாங்க. தேர்ந்தெடுங்க, நல்ல விஷயங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, முன்கூட்டியே தயாராக இருங்கள். வாழ்க்கை என்னும் வரம் நமக்கு 1000 விஷயங்களை தர இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்றால் இந்த நூல்களை படியுங்கள். அவர்கள் தருகிற யோசனைகள் இன்றைக்கி எத்தனை விஷயங்கள்ங்க. இதை சாதாரணமாக அவங்க விட்டுறல. ஒரு வானொலி, ஒரு தொலைக்காட்சி, ஒரு பத்திரிகை, ஒரு ஊடகம், அத்தனை ஊடகத்தில் இது கொண்டு வரதுக்காக அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த முயற்சி அவர்களுக்கு வெற்றியை தரும், வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.